ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க உங்கள் ஃபேமிலியோட அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு லாங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாங் விளாகில் என்னென்ன எத்தனை வீடு நம்ம கேன் போடுறோம், எப்படி கேன் போடுறோம், ஃபஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, கிரவுண்ட் ஃப்ளோரா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் சாட்டர்டே மார்னிங் ஒரு 10 o'clock போல் தான் நான் தண்ணி கேன் போடவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி தங்கச்சி பையனுக்கு லீவுன்றதுனால வீடியோ எடுக்க வந்திருந்தான். இல்லைனா நான் ஒரு கையில் கேன் வச்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு வந்திருப்பேன். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்திக்காரங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களோட பிரதர் கூட இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் கேன் வச்சாச்சு. ஒரு சிலர் பேர் ஜிபே பண்ணுவாங்க, ஒரு சிலர் கையில் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தினமும் கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் ரொம்ப லேட்டாக கொடுப்பாங்க, வீக்லி கொடுப்பாங்க, பார்த்திங்கன்னா மந்த்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 கேனாச்சுன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் தினமும் கேன் போட்டுட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, என்னை பார்த்து என்னை மாதிரி இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க லைஃப்பில் ஏதாவது ஒன்று செய்யணும், நம்மளும் ஒரு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் ஒரு தண்ணி கேன் பிஸ்னஸ் ஒரு 11 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம பெருசாக எதுவும் சம்பாதிக்கலாம் முடியாது, பெருசாக இதை வச்சு எதுவும் சேர்க்கலாம் முடியாது. ஆனால் நம்மளோட வீட்டு செலவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பாக்கெட் பால் வாங்குவோம், இல்லை ஒரு டீ தூளோ காப்பி தூள், ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு, பசங்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். பெரிய லெவலில் நம்மள இதில் எதுவும் சேர்க்க முடியலனாலும் சில்லற செலவு கண்டிப்பாக பார்த்துக்கலாம். யாருக்கிட்டேயும் போய் நம்ம கை நீட்டணும்னு அவசியம் இல்லை. வெயில் கொஞ்சம் அதிகமானதுனால மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் 2 கேன் கொண்டு போனேன். அதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்கி ஹார்ட்டெல்லாம் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன கொஞ்சம் மூச்சு வாங்கும் தான். அப்போ ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஏறும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க, செகண்ட் ஃப்ளோருக்குலாம் நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். மூச்சு வாங்குறது நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் பழகிடுச்சு எனக்கு. கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆகிடும். போயிட்டு டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவேன். ரொம்ப முடியல அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் ட்ரிப்ஸு போட்டுப்பேன். ஏன்னா எனர்ஜிக்காக போட்டுப்பேன். எனி டைம் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லா டைமும் நம்ம ஆரோக்கியமாக எப்போவும் துருன்னு இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம ஏதாவது நம்ம உடம்புக்கு ஒன்று செஞ்சால் தான் வேலைக்கு ஆகும். அதனால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ட்ரிப்ஸு போட்டுப்பேன் நான். கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அப்படி தான் போயிட்டுருக்குது. என்னோடய வீடியோவுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். கை வழுக்காமல் இருந்ததுன்னா 2 கேனுமே கொண்டு போயிடலாம். ஒரு சில டைமில் கை ஃபிட்டாக இருக்கும், ஒரு சில டைமில் கை வழுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, வழுக்கிற டைமில் கீழே வச்சுருவேன் கேனை. தூக்கிட்டு போக முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போவேன். ஒரு சில வீட்டில் வேலைக்கு போகிறவங்க கேன் வெளியே வச்சுட்டு போவாங்க. ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறவங்க கூட நான் ஏதாவது வேலையாக இருப்பேன் அப்படின்னு கேன் வெளியே வைப்பாங்க. இல்லைனா நீ வந்தால் பில் அடிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேன் வெளியே உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பில் அடித்தா கேன் எடுத்து கொடுப்பாங்க. இந்த பேட்ரி வண்டி பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்டிவாவில் 4 கேன் மட்டும்தான் என்னால் வைக்க முடியும். ஆனால் இந்த பேட்டரி வண்டியில் நான் 6 கேன் வச்சுக்கிறேன். முன்னாடி 4 கேனு, பின்னாடி 2 கேன் கட்டிப்பேன். ஆனால் யாரையும் கூப்பிட்டுலாம் போக முடியாது. கேன் வச்சு கட்டிட்டேன்னா நான் மட்டும்தான் உட்கார்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். யாரையாச்சும் கூட கூட்டிகிட்டு போகணும் ஹெல்ப்புக்கு அப்படின்னாக்கா பின்னாடி வைக்காமல் ஒரு கேன் மட்டும் வச்சுட்டு பசங்களை பிடிச்சிக்கிட்டு உட்கார சொன்னால் உட்காந்துப்பாங்க.
இந்த பேட்ரி வண்டி வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மாதத்துக்கு ஒரு 6000 எனக்கு மிச்சமாகுது. தினமும் 200 பெட்ரோல் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் தண்ணி கேன் போகிறதுல பாதி காசு இந்த பெட்ரோலுக்கே போயிடும். அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய மாமன்கிட்ட தான் வாங்கினேன் இந்த பேட்ரி வண்டி. எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்துட்டு காலையில் 2 சிங்கிள் போவேன் ஸ்கூலுக்கு. ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் போயிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு. அது இல்லாமல் தண்ணி கேன் சப்ளை பண்ணுறது, ஏதாவது மார்க்கெட் போகணும் அந்த மாதிரிலாம் டியூஷனுக்கு கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஓகே, எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது இந்த வண்டி வாங்கினதில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். 4 கேன் இந்த வீட்டில் 4 கேன் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஒருத்தவங்களுக்கு மட்டும் 2 கேன் கீழே வச்சிட சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்துட்டு 2 கேன் கீழவே வச்சிருக்கோம். இந்த டைம் வந்துட்டு நான் 6 கேன் எடுத்துகிட்டு வந்ததுனால தங்கச்சி பையன் கூட வரல. கேமராமேன் வந்து வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் நானே வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.